இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். நேத்தோட என் பையனுக்கு ஸ்கூல் குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டில் தான் படுத்திருந்தான். கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சான். அப்போ எழுந்திரிக்கும்போது அக்கா வந்து இட்லியும் சட்னியும் கொடுத்து விட்டாங்க அவனுக்கு. அது காலையில் அவன் டிஃபன் சாப்பிட்டுட்டான். மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்து பகோடா குழம்பு தான் வச்சார். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பகோடா குழம்பு தான் வச்சார். ஆனால் இது அவருக்கு லேட் ஆகிடுச்சின்றதுனால இந்த மாதிரி வச்சுட்டார். ஆனால் பகோடா குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும், அப்போ தான் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். அவரு டைம் ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி செஞ்சார், தேங்காய் அரைக்க டைம் இல்லைன்னு. ஆனால் இதுவும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு பகோடா போட்டு பகோடா குழம்பு வச்சுட்டாரு. அப்புறம் இது தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை, அவிச்ச முட்டை தான் வச்சுருந்தாரு. நான் காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால டிஃபன் பண்ணலை. வாழைப்பழம் இருக்குது, செவ்வாழை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுவே காலையில் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால் காலையில் நான் 2 செவ்வாழை சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதனால என் பையன் வந்து அக்கா கொடுத்தாங்கன்னு இட்லியும் சட்னியும் எடுத்துன்னு வந்தான். அதை அவன் சாப்பிட்டான். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.